கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வேதத்தில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், சத்துரு யார் யார் வாழ்க்கையில் குடும்பத்தில் கிரிச்சிவான்னு சொல்லி மத்தேயு 10:36 படி வீட்டாரே சத்துரு என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நேற்று பார்த்தோம், மருமகள் மாமியாருக்கு விரோதமாக சத்துருவாக எழும்புகிறான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பார்க்குறோம், கட்டின மனைவியே கணவனுக்கு விரோதமாக சத்துருவாக எழும்புகிறான். அநேக குடும்பத்தில் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை. இங்கே வேதத்தில் பார்க்குறோம், யோபு 2 9:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. யோபு பெரிய சீமானாக வாழ்ந்தவர். கர்த்தரால் சோதிக்கப்படும் பொழுது அவனுடைய சொத்து, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம், ஆனால் மனைவி இருக்காங்க. அந்த மனைவி சொல்லுறாங்க, சொத்து சுகம் எல்லாம் போனவன யோபு தேவனுக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி தைரியமாக இருக்கிறார். அவர் தான் கொடுத்தார், அவர் தான் எடுத்துட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மனைவி மூலமா எப்படியாவது தேவனை மறுதலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனை துசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம், சத்ருவாக மாறுகிறார். சத்ரு அந்த மனைவி மூலமாக வருகிறார். ஆனால் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? தேவப்பிள்ளை, பைத்தியக்காரி, தேவனிடத்திலே நன்மை பெற்ற நாம் தீமை பெறண்டாமோ என்று சொல்லி அந்த சத்ருவை மேற்கொள்கிறார். யார் மூலமாக வருகிறான் பாருங்க? பிசாசு மனைவி மூலமாக வருகிறான். இன்னைக்கு அநேக குடும்பத்துல மனைவி மூலமாக வருகிறான். ஆனா ஒரு சில கணவன்மார்கள் அதை மேற்கொண்டுறாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு சில பேர் அதை மேற்கொள்ளாம இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, அநேக குடும்பத்துல இதான் பிரச்சனை. அநேகர் ஊழியக்காரர் வீட்டுல விட இதான் பிரச்சனை. சத்துரு என்ன பண்ணுவான்னா மனைவி மூலமாக வருகிறான். அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கிறது. அநேக ஊழியக்காரருடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார குடும்பத்தை தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சுவிசேஷம் ஊழியங்கள் பண்ணி கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே பாருங்க, அவருடைய மனைவியோ பணம் தான் குறிக்கோள் என்று அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எனக்கு இவ்வளவு தந்தா போதும் அப்படின்னாங்க. அவர் கொடுத்து பார்த்தா. அடுத்த எனக்கு இவ்வளவு தந்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அதையும் கொடுத்து பார்த்தா, திருப்தி இல்லை. தேவ பிள்ளைகளே, சத்துரு அவங்க மூலமாக எப்படியாவது இந்த ஊழியத்தை குலைக்க வேண்டும் சொல்லி பல காரியங்கள். கடைசியில எனக்கு டெய்லி 2000 ரூபாய் தந்தாதான் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கணவனை விட்டது மனைவி போய் விட்டார்கள். இப்படி நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை கணவனோடு கூட வார்களை சத்துருவாக இருக்கிற அநேக மனைவிமார்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு உண்மையான ஒரு மனைவி தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்கும்போது என்ன வாழ்விலும் தாழ்விலும். அப்போ தேவ பிள்ளைகளை இது சத்துருவுக்கு தான் கொண்டு வரான்னு தெரிய அறிஞ்சு தேவ பிள்ளைகளே பார்க்கிறோம். ராகேல் யாக்கப்பட்ட சொல்ற தேவன் ராகேல் என்ன சொல்றாரா? ராகேலும் லேயாலும் என்ன சொல்றாங்க? தேவன் உமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க தேவ பிள்ளைகளை, அவ்வளோலும் பார்த்தா என் தகப்பனாரு தான், நாங்க தான் என் தகப்பனார் சொல்லதான் கேட்கணும். கடைசியில பார்த்தா தேவ பிள்ளைகளே, ஆனா பாருங்க, தேவன் உமக்கு என்ன சொல்றாரோ இப்படி சொல்ற மனைவி தான் அந்த குடும்பம் கட்டப்படும். இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும், உலக ஆசை, உலக காரியம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடக்க முடியும். தேவ பிள்ளைகளே, அநேக மனைவிமார் என்ன நான் சொல்றதை கேட்கணும். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை. சத்துருவாக மாறுகிறோம். பாருங்க, யோபு மனைவி சொல்லுகிறா. ஆனா யோபு மனைவி பேச்சு கேட்கல. கேட்டா அங்க என்ன பண்ணிடும்? விசாசம் மேற்கொள்ள முடியாது. தேவன் என்ன சொல்றாரோ அதான் கேட்க முடியும். இதை புரிந்து கொண்டு அநேக மனைவிமார் சத்துருவுக்கு இடம் கொடுக்காதங்க. தேவ பிள்ளைகளே, அது நிமித்தம் உங்க குடும்பம் சீரழிகிறது, உங்க பிள்ளைகள் சீரழிகிறாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்க ஒரு பக்கம் உங்க கணவர் பக்கம் இழந்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, அந்த சத்துருவுக்கு இடம் கொடுக்காத. வாழ்ந்தாலும் ஒரு நாள் தான், செத்தாலும் அவருக்காக தான் சாக வேண்டும். அதுலதான் யோபு கரெக்டா இருந்தார். தேவ பிள்ளைகளே, யோபு கரெக்டா இருந்தார். தேவ பிள்ளைகளே, அதே போல நீங்கள் இருக்கணும். தேவ பிள்ளைகளே,
வேதவசன சில கணவன்மார்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ என் கணவன் மனம் திரும்பணும், கணவனுக்கு பயப்படுவாங்க. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் என்னது, என்ன இனிமே நம்மளை அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே பிசாசு என்ன பண்ணுது, இந்த மனைவி மூலமாக அநேகர் வந்து என்ன சேட்டை பண்ணுறாங்க. தேவ பிள்ளைகளை கணவனை மதிக்கிறதே கிடையாது. போடா வாடா வையா என்ன சொல்லி பிசாசு செய்கிற வேலை, சத்துரு செய்கிற வேலை. நீ சத்துருக்கு இடம் கொடுக்காத மகளே, சத்துருக்கு இடம் கொடுக்காதே. தேவ பிள்ளைகளை உன் சரீரம் அது, ஆண்டவர் சொல்கிறார் அது உன் சரீரம். தேவ பிள்ளைಗೆ அதுக்கு நீ இடம் கொடுக்காத. காமா அவளை சொல்லுகிறாரு, தேவ பிள்ளையே அவன் உனக்கு தலையாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான், குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, உன் புருஷனுக்கு சத்ருவாய் இருக்கிறாயா? ஒருவேளை நீ விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் அதுக்கு இடம் கொடுக்காத. தேவ பிள்ளைகளே நீ வந்து சத்துருக்கு இடம் கொடுக்காதபடி, தேவ பிள்ளைகளே நீ வந்து தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்து நீ வாழும் பொழுது, உன் குடும்பமாக நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். தேவ பிள்ளைகளை யோபு அதை தன்னை பெருப்படுத்தாதபடி அந்த சோதனை ஜெயித்ததுனால தான் மறுபடியும் உனக்கு குழந்தைகளை பெற்று இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் ரெட்டிப்பாக கொடுத்தார். தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உன் கடமாற்ற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாயா? தேவ பிள்ளைகளே நீ தேவ சமூகத்தில் நீ ஒப்புரவாகு, அப்போ தான் ஆண்டவர் இழந்து போனதை கொடுப்பாரு. தேவ பிள்ளைகளை உன் குடும்பம் கட்டப்படும், நான் ஆசீர்வாதம் கட்டப்படும். தேவ பிள்ளைகளின் தனிமையிலாக இருந்து வாழ்ந்து நான் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. யாரை நீ விட்டுட்டு போன?